மக்கா மம்மி பிள்ளைய குளிச்சு ஊற்றிட்டுருக்காங்க. வெக்கேஷன் லீவு பார்த்தீங்களா. நான் இங்கே நல்ல மிளகு கொடங்கொல்லி மிளகுன்னு சொல்லிட்டு ஒரு மிளகு உண்டு, அதாவது பட்டர் மிளகு. அதை பறிக்க வந்தேன். பார்ப்போம், எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மக்கா எல்லாம் பறிச்சாச்சு. எல்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது வேறு மாடல் மிளகு. இது உடங்கொல்லி மிளகுன்னு சொல்லிட்டு பட்டர் மிளகு. மக்கா இது இன்னொரு மாடல் மிளகு. என்ன பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் பெருசாக மேலே பார்த்து நிற்குது பார்த்தீங்களா. இது வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகும் இந்த மிளகு சாப்பிட்டா. அதாவது காந்தாரி மிளகுல பெருசு. சரியா, பார்ப்போம் பறிச்சிட்டு. மக்கா அப்போ இவ்வளோ பறிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிவப்பு கலரு. இது கொஞ்சம் இது எல்லா மாடலும் பறிச்சு வச்சுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரியா. என்ன விஷயம்னா, இது வந்து உடங்கொல்லி மிளகுன்னு சொல்லிட்டு ஒரு மிளகு, அதாவது பட்டர் மிளகு. இது வேறு மிளகு. இது என்ன மிளகுனா காந்தாரி மிளகுல பெருசாக இருக்கும். அதாவது கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எப்படிப்பட்ட மிளகுன்னு. ஒரு மாதிரிப்பட்ட அளவுலாம் சாப்பிட்டா மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க, அந்த மாதிரிப்பட்ட மிளகு மக்கா. நம்ம இது வரைக்கும் உரம் போட்டதே கிடையாது, சொல்ல போனால் உரம் போடாத மிளகு. ஏன்னா இப்போ உள்ள மிளகுலேருந்து எல்லா விஷயத்துலேருந்து, அரிசியிலேருந்து மிளகுலேருந்து எல்லாத்துக்குமே உரம் போட்டு தான் வருது. அந்த உரம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ரசாயன உரங்கள், அவங்களே கண்டுபிடிக்கிறது. அது இயற்கையான உரம், அதாவது எப்படி சொல்கிறது, ஒன்றுமே போடாத உரம். ஒன்றுமே போடலை, இந்த கொலை கொப்பு எல்லாமே அழுவி புழுத்து அதுலேருந்து வாரதாகும். சரி மக்கா, அதை கொண்டு போயிட வேண்டியதானே வீட்டுக்கு. சின்ன பாத்திரமாக போச்சு. அப்போது ஐயோ, மிளகு ஹார்வெஸ்டிங் முடிஞ்சது பார்த்திங்களா. இந்த ஒரு பெரிய மலை பிரதேசத்தில் தான் நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியுதா, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஜம்முன்னு இருக்குல்ல, கேப்சிகம் மாதிரி நல்ல மணமாக இருக்குது. இதை போட்டு மீன் கறி ஏதாவது பிரியாணி ஏதாவது வச்சு சாப்பிட்டா போதும், டேஸ்ட்டாக அள்ளும். சரி மக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா.